إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிமுறைகள் என்றும் வழிமுறைகளில் மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுத்தப்படக்கூடிய புதுமைகள், அப்புதுமைகள் அத்தனையும் பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் அத்தனையும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியை ஆரம்பமாக ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் அனர்த்தங்கள் தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை சுருக்கமாக நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் வரை உலகத்திலே படைக்கப்பட்ட உயிரினங்கள், விசேஷமாக மனிதர்கள், ஜின்கள் என்பவர்கள் சோதிக்கப்படுவது என்பது அல்லாஹு தஆலாவுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹு தஆலா அந்த உலகத்திலே உயிரினங்கள் என்ற அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நாள் முதல் இந்த உலகத்திலே சோதனைகள் ஆரம்பித்து விட்டன. இது அல்லாஹுடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதனை யாரும் மாற்ற முடியாது. இந்த இறைவனுடைய சோதனைகள், அல்லாஹுடைய இவ்வாறான ஏற்பாடுகள் சில சமயங்களிலே தண்டனைகளாகவும் இருக்கலாம், சோதனைகளாகவும் இருக்கலாம். அந்த தண்டனைகள், சோதனைகள் என்று வருகிற நேரம் அவைகளிலிருந்து முஃமின்கள் எவ்வாறான படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதுதான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒன்றை நிகழ்த்த வேண்டும் என்று தீர்ப்பாக்கி விட்டான் என்றால், முடிவு செய்து விட்டான் என்றால் அது நடந்தே தீரும் என்பதனை திருமறையிலே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சூரத்து மரியம் 35வது வசனத்திலே சொல்லுகிற நேரம், சுப்ஹானஹு இதா கலா அம்ரன், அல்லாஹ் ஒரு விடயத்தை இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டான் என்றால் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், நீ ஆகிவிடு என்று சொல்லுவான், அது நிகழ்ந்து விடும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். இந்த உலகத்திலே ஒன்று நடக்கணுமாக இருந்தால், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று இருந்தால், அது அல்லாஹ்வுக்கு மிக சீக்கிரமாக, நாங்க நினைக்கிற மாதிரி மிக பெரிய ஒரு விடயம் கிடையாது. இலகுவாக அல்லாஹு தஆலா குன் என்ற வார்த்தை ஒரு சில வினாடிகள் மாத்திரமே அந்த வார்த்தைக்கு போதுமானது. இந்த உலகத்திலே அல்லாஹ் எதை நிகழ்த்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறானோ அது நிகழ்ந்தே ஆகும் என்பதனை திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே என்ன விடயம் நடந்தாலும்
அது என்ன நடக்க போகிறது என்பதனை கூட இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களுக்கும் இறைவன் சொல்லாமல் வஹியாக மலக்குமார்களுக்கோ அல்லது நபிமார்களுக்கோ அல்லாஹ் அறிவிக்காமல் கூட யாருக்குமே தெரியாது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய சோதனைகள் என்பது பல்வகையான முறையில் இருக்கும் என்பதனை இறைவன் சொல்லுகிறான். இந்த உலகம் என்பது சோதனை தான். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மையெல்லாம் பரிசீலிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். சூரத்துல் முல்கை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த தபாரக்கல்லது என்ற அந்த சூறாவிலே எதனை சொல்லுகிறான் என்றால், நாங்கள் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் சோதனையாக ஏற்படுத்தி இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல அமல்கள் செய்து சிறந்த மனிதர்களாக யார் இருக்கிறீர்கள் என்பதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு வாழ்க்கையும் சோதனை, உங்களுடைய மரணமும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த வாழ்க்கையும் மரணமும் எதற்கு என்று சொன்னால் அஹ்சனு அமலா, அமல்களில் மிகச்சிறந்தவர் யார் என்பதனை தெரிவு செய்வதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த சோதனைகள் என்பது நாங்க நினைச்சு கொள்ள கூடாது ஒரு பகுதியில வந்துருச்சுன்னு சொன்னா அது தண்டனையாக இறங்கிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இது நம் அனைவருக்குமே ஒரு சோதனையாக இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையில் மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் தான் நஷ்டவாளியாகி விடுவான். அந்த சோதனை எப்படி தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சோதனை என்பதனை அவனுடைய அந்த ஏற்பாட்டில எப்படி வைத்திருக்கிறான்னா, நான் சோதிப்பேன், உங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது, நீங்க பாஸ் ஆகணும், நீங்க எல்லாரும் பாஸ் ஆகி அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கு நீங்க போகணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எங்களை நரகத்துக்கு போடணும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிடையாது. அப்படி அல்லாஹ் எங்களை நரகத்துக்கு என்றே படைப்பதாக இருந்தால் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டிய அவசியம் அல்லாஹ்க்கு கிடையாது, அல்லாஹ்க்கு தேவையும் இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெளிவான புத்தியை தந்து சரிபிழை என்பதனை பிரித்தறியக்கூடிய அந்த புத்தியை தந்து இரண்டு வழிமுறைகளை அல்லாஹ் காட்டியிருக்கிறான் என்றால் நானும் நீங்களும் அந்த சரியான வழிமுறையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான். புத்தியுள்ள மனிதர்கள் சிந்திப்பார்கள், அறிவுள்ளவர்கள் படிப்பினை பெறுவார்கள் என்று நிறைய வசனங்களை பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு அல் குர்ஆனை சிந்திக்கிற பொழுது சில சூறாக்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான்னா, சிந்திக்க மாட்டார்களா, ஆய்வு செய்ய மாட்டார்களா, படிப்பினை பெற மாட்டார்களா என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், எங்களுக்கு எந்த புத்தியுமே இல்லை, நல்லது கெட்டது விளங்குதே இல்லை என்று இப்படி அல்லாஹ் எங்களை படைத்து விட்டு இந்த வசனத்தை கேட்டால் இது உண்மையிலேயே பொருத்தமற்றதாக இருந்திருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறான், இது நேரான பாதை, இது பிழையான பாதை, இது நரகத்துக்கிட்டு செல்லும், இது சுவர்க்கத்துக்கிட்டு செல்லும், இதை செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டு, நீங்க சுவர்க்கத்துக்கு போவீங்க, சுவர்க்கத்தில் இப்படி எல்லாம் இன்பம் இருக்கிறது என்றெல்லாம் அழகா தெளிவா நமக்கு சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த இரண்டு வழிகளையும் காட்டி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும், சுவர்க்கத்தில் சேர்க்கணும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இந்த சுவர்க்கத்தை சும்மா எனக்கு உங்களுக்கும் அடைய முடியாது சகோதரர்களே. நானும் நீங்களும் எப்பொழுதாவது அல்லாஹு தஆலா என்னை முஸ்லிமாக நான் முஸ்லிமாக வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை பிரட்டி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நாங்கள் பிரட்டி அதனை கற்று இந்த வசனம் என்னை மாற்றியது, அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சி என்னை மாற்றியது, நான் இணை வைப்பிலே இருந்தேன், குஃப்ரிலே இருந்தேன், வழிகேட்டிலே இருந்தேன், என்னை இந்த வசனம் இறைவன் பக்கம் திருப்பியது என்று சொல்லுகிற அளவுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறோமா? குர்ஆன்ல ஏதாவது ஒரு செய்தியை நானும் நீங்களும் படிச்சு அதனூடாக படிப்பினை பெற்றிருக்கிறோமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் குறிப்பிட்டு எங்களுடைய இந்த இடத்திலே குழுமி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த கேள்வி கிடையாது, என்னுடைய உம்மத்தை பார்த்து நான் கேட்கிறேன். எம்முடைய உம்மத்தவர்கள் இந்த இலங்கை நாட்டை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டால் கூட எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அந்த மஸ்ஜிதுகளோடு நம்முடைய சமூகம் இந்த உபதேசத்தோடு அல் குர்ஆனோடு சுன்னாவோடு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த செய்திகளோடு எந்த அளவுக்கு பிணைந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹுத்பாக்களையாவது சென்று முழுமையாக கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்?
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுடைய தாயும் தந்தை, எங்கட உம்மா அப்பா முஸ்லிம், அதனால அல்லாஹ் நாங்க முஸ்லிமாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை முஸ்லிமாகவே படைச்சிருக்கிறான். இப்படி இந்த முஸ்லிமாக நானும் நீங்களும் பிறந்ததற்காக சோதிக்கப்பட மாட்டோம் என்று மட்டும் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் தெரியுமா? அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். நாம் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம், ஈமானுடைய ஏனைய அம்சங்களை நம்பி இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதற்காக, ஈமான் கொண்டதற்காக அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு, இந்த சோதனை என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்பிருந்தவர்களுக்கும் இந்த சோதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த சோதனை எப்படியெல்லாம் வரும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தெளிவாக இது அவ்வளவையுமே, சோதனை என்பது, சோதிப்பது என்பது இறைவனுடைய சுன்னா. அந்த சோதனை எப்படி வரும்? நீங்கள் சோதிக்கப்படாமல், நீங்கள் சோதிக்கப்படாத நிலையில் சுவர்க்கம் செல்ல முடியாது. நீங்கள் சோதனைகளை வெற்றி பெறாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் போன்ற எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒரு சின்ன விஷயத்தை சொல்றான். அந்த அடிப்படையில் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்றால் சோதிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதற்கு முன்னால் இருந்தவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். எப்படி சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? சாதாரணமா சோதிக்கப்படல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து முறைப்பாடு செய்கிற நேரம் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஈமான் உறுதியாக இருந்த நிலையிலும், அவர்கள் அல்லாஹ் கிட்ட உதவியை கேட்ட நிலையிலும் அவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த சமூகத்தால கடுமையான முறையில் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். இரும்பு சீப்புகளால அவருடைய சதைகள் அப்படி வாரி எடுக்கப்பட்டுச்சு. ஈமான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குது என்று டெஸ்ட் பண்றதுக்காக. ஒரு மனிதன் ஈமான்ல உறுதியாக இருக்கிறான், எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்தில் ஒரு ஜனாசா வந்துருச்சு, ஒரு அழிவு வந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை தருகிறான், நோயை எனக்கு தான் தருகிறான், என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே நோய், எனக்கு பிறக்கிற குழந்தை எல்லாமே நோயாகவே பிறக்கிறது, நோய்வாய்ப்பட்ட குழந்தையாகவே பிறக்குது, என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, எனக்கு வியாபாரத்தில் முன்னுக்கு வரையல அப்படின்னு ஏதாவது சில சோதனைகளை வைத்து ஒரு மனிதன் ஈமானிலே பலவீனம் அடைகிறான் என்றால் இந்த செய்திகளை நாம் புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. எனவே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை எப்படி சோதிச்சான்டா, ஈமான் உறுதியானவர்களாக இருக்கிறார்களா என்பதற்கு அவர்களுக்கு கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? அந்த சமூகத்தாலே அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். சோதனை பல்வகை. அல்லாஹ்வுடைய அழிவுகளால் வரும், மனிதர்களால் அல்லாஹ் ஏற்படுத்துவான், இன்னுமுள்ள அல்லாஹு தஆலாவுடைய ஏனைய படைப்புகளால வரும், அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களால வரும், அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகளால வரும், அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையால வரும். எந்த வகையிலும் சோதனைகள் வரலாம். தனி மனிதனாகவும் தனி மனிதனுக்கு வரவும் முடியும், சமூகத்திற்கு வரவும் முடியும். அது முஸ்லிமாகவும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பில் நிறைய உங்களுக்கு பேசப்பட்டிருக்கும். இந்த இடத்தில் சோதனைகள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த அடிப்படையில் அந்த சோதனைகள் இரும்பு சீப்புகளினால அந்த மனிதர்கள் அப்படியே சதைகள் எல்லாம் வாரி எடுக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அந்த சமூகத்தால் தண்டிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவனுடைய அந்த நோவின் காரணமா ஈமான விட்டுட்டு போவானே, அப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அந்த மனிதர்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அவர்கள் ஈமான விட்டு போகல, அந்த ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் சோதனைகள் வந்தன சகோதரர்களே. எனவே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொன்னது சாதாரணமாக சொல்லல, இது உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் திருமறையில சொல்லுகிறான், எதற்கு இந்த சோதனைகள்? அது இந்த பேரழிவுகளாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், அனர்த்தங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், பூகம்பம் இருந்து, காற்றிலிருந்து, மழையிலிருந்து, வெள்ளத்திலிருந்து, எதுவாகவும் இருக்கலாம். அல்லாஹு தஆலா ஏன் சோதிக்கிறான் என்று சொன்னால், ஃபலயஅலமன்னல்லாஹுல் காதிபீன், யார் இதுல பொய்யர்கள், யார் ஈமான்ல பலவீனமானவங்க, யார் முஸ்லிம்கள் என்று நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானில் ஈமான் என்ற பெயரிலே யார் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த சோதனைகளின் பொழுது சோதனை என்பதனை அல்லாஹ் எங்களுக்கு தந்து அந்த சோதனையிலே எங்களுக்கு புள்ளிகளை வழங்கி அதிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நோக்கம். நாங்க நினைக்க கூடாது புள்ளிகள் என்று சொல்லுகிற நேரத்தில் எனக்கு 50 60 மார்க்ஸ் வர இந்த மாதிரி அல்ல. சொர்க்கத்தில் அந்தஸ்து இருக்குது, அதுல உயர்ந்த அந்தஸ்து தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹு தஆலா இப்படி சுவர்க்கத்தில் ஒவ்வொரு அந்தஸ்துகளை இந்த சோதனைகளை எங்களுக்கு தந்து இந்த சோதனைகளின் பொழுது எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அதற்கேற்ற விதத்தில் சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி சோதிக்கிறான் என்பதனை கூட திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம், உங்களை நாம் சில அம்சங்களை கொண்டு சோதிப்போம். எப்படி உங்களை சோதிப்போம் தெரியுமா? அல்லாஹு தஆலா சோதனை என்பதனை சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்றதை சொல்றான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன், உங்களை சில அம்சங்களை கொண்டு சோதிப்போம். அது எப்படி? மினல் ஹௌஃபி, பயத்தை கொண்டு சோதிப்போம். பயத்தால உங்களுக்கு சோதனை வரும், உங்களுக்கு பயம் ஏற்படும். அது மாற்று சமூகங்கள் ஊடாகவோ எதிரிகள் மூலமாகவோ அல்லது அழிவுகள் மூலமாகவோ எந்த ஒரு வகையிலும் உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்குள்ள அந்த பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். வல் ஜூ, பசியை கொண்டு பட்டினியை கொண்டு உங்களுக்கு உணவில்லாத ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு அவ்வாறான ஒரு சூழலிலே உங்களை நாங்கள் சோதிப்போம். பயம், பட்டினி. அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால் வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், நீங்க செய்யக்கூடிய வியாபாரம், உங்களுடைய கடைகள், உங்களுடைய ஏனைய வருமானங்களை தரக்கூடிய உங்களுடைய பொருளாதாரங்களை நாம் இல்லாமல் செய்வதன் குறைப்பதன் மூலமாக, நீங்க கொடிகட்டி பறந்திருப்பீங்க, குடைப்பதன் ஊடாக உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய நெருங்கிய உறவுகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய உறவுகள், இப்படி உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய இந்த ஆன்மாக்களை எடுப்பதனூடாக மரணிக்க செய்வதனூடாகவும் நாங்கள் சோதிப்போம். வஸ்ஸமராத், உங்களுடைய விவசாயங்கள், பல வஸ்துக்கள், நீங்கள் எவைகளை எல்லாம் வருமானங்கள் என்று நினைக்கிறீர்களோ இவைகளை நாம் குறைப்பதனூடாகவும் உங்களை சோதிப்போம். உபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், இதிலெல்லாம் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க என்று அல்லாஹு தஆலா அந்த திருமறையிலே சொல்லுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சோதிப்பேன் என்று சொல்லுகிறான். யாரை சோதிப்பேன் என்று சொல்லுகிறான், எப்படி சோதிப்பேன் என்று சொல்லுகிறான், எதற்கு சோதிக்கிறேன் என்றும் சொல்லுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சோதனைகளுடைய வடிவங்கள் தான் எங்களுக்கு மத்தியிலே பயம், பசி, எங்களுடைய பொருளாதாரம் குறைவது, எங்களுடைய உயிர் சேதம் ஏற்படுவது, எங்களுடைய விளைச்சல்களிலே பாதிப்புகள் வருவது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. அவனுடைய சிலபஸ் மாதிரி எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம் என்று சொன்னா அந்த எக்ஸாம்ல என்னென்ன வரும் என்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த சிலபஸை தாரான். இப்படி எல்லாம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எதற்கு சோதிக்கப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கிறது, நீங்க ஈமான்ல எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க எப்படி நம்பி இருக்கிறீங்க போன்ற விடயங்களை சோதிப்பதற்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த நேரம் இவ்வாறான சோதனைகளை நாம் சந்தித்து விட்டோம் என்றால், இவ்வாறான அழிவுகள், நாசங்கள், இழப்புகள் என்பது எங்களை நோக்கி வந்துவிட்டது என்று சொன்னால் முஃமின் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது விரும்பாத ஒரு செயல் நடந்துவிட்டால், வெறுப்பான ஒரு விடயம் நடந்துவிட்டது என்று சொன்னால் காலு இன்னா லில்லாஹி, அவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்தான், அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்தான், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களுடைய உடம்பில் எந்த ஒரு உறுப்பும் எனக்கு சொந்தம் கிடையாது, என்னுடைய பொருளாதாரம் எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது, அல்லாஹ் பிள்ளைகளை தந்திருக்கிறானா அந்த பிள்ளைகள் எனக்கு சொந்தம் கிடையாது, அல்லாஹ் சொத்துக்களை தந்திருக்கிறானா அந்த சொத்துக்கள் எனக்கு சொந்தம் கிடையாது, அல்லாஹ் எனக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறானா எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. அல்லாஹ் பொருளாதாரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழியுங்கள் என்று தான் சொல்லுகிறான். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்க ரிஸ்காக தந்திருக்கிறோமே அதிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று தான் சொல்றான். நீங்க சம்பாதிச்சதுல கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல, நாங்கள் உங்களுக்கு தந்தோம் அதை நீங்க செலவழிங்கன்றான். எனவே அன்பான உறவுகளே, எதுவுமே எங்களுக்கு சொந்தம் கிடையாது. எனவே தான் அந்த மனிதர்கள் காலு இன்னா லில்லாஹி,
நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொல்லுவார்கள். வ இன்னா இலைஹி, இன்னும் நாங்கள் அவன் பக்கமே ராஜிஊன், மீளக்கூடியவர்கள். எங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. இந்த உலகத்துக்கு நாம் வந்ததும் வெறும் கையோடு, நாங்கள் அல்லாஹ் கிட்ட செல்வதும் வெறும் கையோடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு முஃமினும் சொல்லுவான். இவ்வாறான சோதனைகள் வருகிற நேரம் நானும் நீங்களும், எனக்கு இப்ப வரல, இந்த பகுதியில எந்த பாதிப்பும் இல்லை என்பதற்கான திருப்தி அடையாதீர்கள். நானும் நீங்களும் திருப்தி அடைய முடியாது. அல்லாஹு தஆலா இந்த சோதனைகள்ல ஒரு பங்காளியாக எங்களையும் ஆக்கியிருக்கலாம். சில வேளைகளில் வேறு பகுதியில் ஏற்பட்ட சோதனைகளிலே நானும் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில நாங்க சிரமங்களை சுமந்திருப்போம். நாங்க தப்பினோம் என்று மட்டும் சொல்லக்கூடாது. சில வேளை அன்பான உறவுகளே, அதே சோதனை மறுபடியும் மீண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலாவுக்கு மிச்ச நேரம் பிடிக்காது. அல்லாஹ்க்கு நேரம் தேவையில்லை. நாம் என்ன செய்யணும் என்றதை மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளணும். நான் இந்த இடத்துல இந்த சோதனைகள் எல்லாம் எதற்காக வந்தது என்ற விடயத்தை விட நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்யணும், இவைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்பதனை நாங்க புரிஞ்சு கொள்வதை இந்த இடத்துல நானும் நீங்களும் ஊண்டி விலகிக் கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ் இவ்வளவெல்லாம் தந்திருக்கிறான், இவ்வளவு சோதனைகள். நான் இப்பொழுது வருகிற நேரத்தில் கூட அவதானித்த நிறைய விடயங்கள் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மூமினை பொறுத்தளவில் நானும் நீங்களும், எங்களை போன்ற இன்னும் உள்ள முஸ்லிம்களும் அல்ஹம்துலில்லாஹ், சில அந்த வீடியோக்கள்ல கூட சில மனிதர்களோடு பேசுகிற நேரம் ஒரு மனிதர் சொல்றாரு, 20 வருஷமாக நான் சேமித்த சொத்துகள் அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான் என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய ஈமான பாருங்க. இன்னொரு மனிதர் 29 வருடங்களாக நான் சம்பாதித்தது கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுறாரு. அந்த 29 வருட உழைப்பு ஒரு வினாடியில இல்லாம போயிருச்சு. என்னோட தெரிந்த என்னுடைய பல நண்பர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளுக்கு சென்று நாங்கள் சில பணிகளில் ஈடுபடுகிற பொழுது நாம் புரிந்து கொண்ட விடயம் என்ன தெரியுமா? ஒரு பொருள் கூட எடுக்க முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கரண்டி கூட பாவனை செய்ய முடியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே ஒதுக்கி தள்ள வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய ஒரு வீட்டை ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுவான் என்பது தெரியும். ஒரு வீட்டை கட்டுறதாக இருந்தால் எந்த அளவு கஷ்டப்படுவான்னு தெரியும். அந்த வீடுகள் கூட இன்று உத்தரவாதமற்ற நிலையில இருக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். கம்பள பகுதியில கிட்டத்தட்ட 50 அடிக்கும் மேற்பட்ட அளவுக்கு தண்ணி வந்து 2 நாட்கள் அந்த தண்ணி அப்படியே நின்று இருக்கிறது. அவருடைய எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதற்காக அவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று நான் சொல்ல வரல. நினைச்சு பாருங்க, இந்த சோதனையை அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அல்லாஹு தாலா இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக தந்திருக்கிறான். இவர்கள் இப்பொழுது அந்த தன்னுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய வீட்டில் இருந்து அவர்கள் வாழ பிள்ளைகளோடு எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை வைத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வீடுகளை அலங்கரித்திருப்பார்கள். எத்தனை பேர் என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பார்கள். இந்த முறை பரீட்சை எழுதி கொண்டிருந்த மாணவ மாணவிகள் என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தாலா அவற்றை அத்தனையுமே ஒரு சில வினாடிகளில் அழித்திருக்கிறான் என்றால் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை சகோதரர்கள். ஏதோ ஒரு நலவு இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து அல்லாஹு தாலா எல்லா எவ்வாறான தீங்குகளில் இருந்து எங்களை, என்னுடைய வீட்டோடு, என்னுடைய பிள்ளை குட்டிகளோடு, என் மனைவியோடு, என் குடும்பத்தோடு என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையோடு அடுத்த கட்டம் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உறவுகளே. அடுத்த கட்டம் நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தாலா இப்படியெல்லாம் சோதனைகளை தருகிறான். இந்த சோதனைகளில் வெற்றியடைந்து சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டு வாழ்வதுதான் என்னுடைய உங்களுடைய நோக்கம். இன்னும் சில காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே அவன் ஒரு சிலபஸ் இருக்குது. குர்ஆன் என்பது அவனுடைய இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை திட்டம். இதுதான் உங்களோட சிலபஸ். இதைத்தான் நீங்க பின்பற்றணும். இதைத்தான் நபி அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா அழகான முறையில் வழிகாட்டினான். ஜகாத், சதகா, உங்களுக்கு வசதி இருந்தால் ஹஜ், இப்படியெல்லாம் செய்ய சொல்லி அழகான ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருடைய சொத்துக்கள் அப்படியே பூமிக்கடியில் இல்லாமல் போய்விட்டது சகோதரர்களே. சிலருடைய பணப்பொதிகள் அகப்பட்டு யாருடைய பணப்பொதின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறது, சேமித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் இதிலிருந்து படிப்பினை பெறணும்.
நாங்க சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய இந்த செல்வங்கள் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக, நான் என்னுடைய மரணத்தின் பின்னால் என் பிள்ளைகளை வெறுங்கையோடு விடக்கூடாது என்பதற்காக சேமித்து சேமித்து வைத்துவிட்டு அதிலிருந்து கொடுக்கப்பட சேமிப்பது பிழை என்பதல்ல, சேமிப்பது பிழை என்பதல்ல. ஆனால் அதிலிருந்து கொடுக்க வேண்டிய ஜகாத்தையும் சதகாவையும் கொடுத்து விட்டு சேமிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி கொடுக்க வேண்டும், என் மறுமைக்காக என் கபருக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு செய்துவிட்டு சேமிப்பதிலே பிரச்சனை கிடையாது. அவ்வாறு சேமித்து விட்டு நாங்கள் எதையுமே கொடுக்காமல் என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம் என்று சேர்த்து வைத்து விட்டு என் சொத்து என் சொத்து என்று நாம் விட்டுவிட்டு செல்கிறோமே சகோதரர்களே, அடுத்த வினாடி எங்களுடைய மூச்சு நின்று விட்டால் அந்த சொத்துகள் எதுவுமே பெறுமதி கிடையாது. எங்களை கொண்டு போய் 3 வெள்ளை பிடவைகளோடு அடக்கிவிட்டு வந்து விடுவார்கள். யாரும் அதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். பிள்ளைகள், குடும்பத்தவர்கள் வேண்டுமானால் ஒரு 3 நாட்கள், மனைவி வேண்டுமானால் ஒரு 4 மாசம் 10 நாள் இத்தா இருப்பாங்க. அது கவலையா இருக்குமா இல்லையா, அவர்களுக்கு நம்முடைய சிந்தனை இருக்குமா இல்லையா, அல்லாஹு ஆலம். அன்பான இஸ்லாமிய உறவுகள், இதெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு பிறகு மறுமையில போய், அதனாலதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் படிப்பினையாக சொல்ற ஒரு விஷயம் தெரியுமா, சூரத்துல் ஜும்ஆ நாங்க ஓதுறோம், அடுத்த சூரத்துல் முனாஃபிகூன் ஓதுறோம். அந்த சூரத்துல் முனாஃபிகூன் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஒரு மனிதன் மரண தருவாயிலே தான் யோசிப்பான். மரணம் அவனுடைய தொண்டைக்குழி அடைத்துக் கொண்டு அவனுடைய உயிர் பிடிக்கப்பட்டு அவன் உயிர் வாங்கப்படக்கூடிய கட்டத்திலே அவன் யோசிப்பான் என்ன தெரியுமா, நான் வீட்டுக்குள்ளே சொத்துக்களை சேமித்து வைத்திருக்கிறேனே, நான் காணி பூமிகளை வாங்கி வைத்திருக்கிறேனே, நான் அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஜகாத்தை கொடுக்காமல் சேமித்து வைத்திருக்கிறேனே. இப்பதான் அவனுக்கு யோசனை வரும். அந்த நேரம் தான் மனிதன் சொல்லுவான், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் எனக்கு நேரம் தான், என்னுடைய பொருளாதாரங்களை தானமாக தர்மமாக கொடுத்து விட்டு சாலிஹான ஒரு மனிதனாக மாறிவிடுகிறேன் ரப்பே, கொஞ்சம் நேரம் தான் என்று கேட்பானே. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் பாடங்களை படிக்க வேண்டும். எனவே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நானும் நீங்களும் மாறி அந்த சொர்க்கத்தை நோக்கிய பயணத்திலே சென்று கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை தண்டனைகளாக சில நேரங்களில் ஏற்படுத்தலாம். ஆனால் முஃமின்களை பொறுத்தளவில் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நாங்க இந்த மாதிரியான அத்தாட்சிகளை எதற்கு அனுப்புறோம் தெரியுமா, உங்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக, நீங்க கொஞ்சம் பயந்து கொள்ளணும் என்பதற்காக. இதெல்லாம் உலகத்தில் சின்ன சின்ன தண்டனைகள் சகோதரர்களே, சின்ன சின்ன சோதனைகள். இதைவிட பெரிய சோதனை இருக்கிறது, பெரிய சோதனை இருக்கிறது. மண்ணுக்கு அடியிலே புதையுண்ட அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இன்னும் ஜனாசாக்களாக இருக்கிறார்களே, அவர்கள் அடக்கம் செய்யப்படாத நிலையில் அதுதான் அவர்களுக்குரிய கபராக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர்கள் உயிரோடு வந்தால் அவர்களிடத்திலே கேட்டால் புரியும், உங்களுடைய அந்த இறுதி நேரத்தை சொல்லுங்கள் என்றால் அல்லாஹு அக்பர் விளங்கும் சகோதரர்களே. இதைவிட கடுமையான ஒரு நிலைமைதான் நானும் நீங்களும் கபருக்குள்ளே வைக்கப்பட்டு விட்டால், நானும் நீங்களும் சோதிக்கப்பட்டு விட்டால், இந்த உலகத்திலே நாங்கள் பாவங்களோடும் அநியாயங்களோடும் அட்டூழியங்களோடும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக நிறைவேற்றாதவர்களாக, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களாக மரணித்து விட்டால், கபருக்குள் நாங்கள் வைக்கப்படுகிற நேரம் கபர் எங்களை ஒரு விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகிற அளவுக்கு அப்படியே இணைக்குமே சகோதரர்களை. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். படிப்பினை பெற வேண்டும். மறுமை இதைவிட கடுமையாக இருக்கும், மறுமை இதைவிட கடுமையாக இருக்கும் அன்பான உறவுகளே. எனவே நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சோதனைகளை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத் ஆல இம்ரான் 28வது வசனத்திலே சொல்கிறான், வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு வ இலல்லாஹில் மஸீர். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் எச்சரிக்கை செய்கிறான், நீங்க எனக்கிட்ட தான் வரணும், அல்லாஹ்விடமே உங்களுடைய மீழ்ச்சி இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு சோதனைகள் வந்தாலும், புயல் காற்று வீசினாலும், மழை பொழிந்தாலும், வெள்ளம் வந்தாலும், எங்களுடைய பூமிகளிலே இடர்கள் ஏற்பட்டு புதைகுழிகளாக மாறினாலும், கல் மாறி பொழிந்தாலும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரவில்லை என்றால்
இறைவனுடைய கட்டளை இந்த பூமியிலே நானும் நீங்களும் நிலைநாட்ட வேண்டும் என்ற உறுதி வரவில்லை என்றால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நானும் நீங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு வரவில்லை என்றால், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவ்வாறான தண்டனைகள் எவ்வளவு பயங்கரமானது என்பதனை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இவ்வாறெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டுக்குள்ளே பாவங்கள் நடைபெறுகிறதா, பிழைகள் நடைபெறுகிறதா, ஊருக்குள்ளே அநியாயம் நடக்கிறதா, பாவங்கள் நடக்குதா, இதெல்லாத்துக்கும் நானும் நீங்களும் துணை போய்விடக் கூடாது. சில நேரங்களில் அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? பன்றிகளாக, குரங்குகளாக அவர்கள் மாற்றப்பட்டது எதற்காக தெரியுமா? அவர்களுக்கு 3 வகையான பிரிவினர் இருந்தார்கள். ஒரு பிரிவினர் பாவத்தை செய்தார்கள், இன்னொரு பிரிவினர் நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம், இதெல்லாம் பாவம் என்று தடுத்தார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள். என்ன தெரியுமா? அவர்கள் அவங்க பாவத்தை செஞ்சா நமக்கு என்ன, எங்களுக்கு எந்த எஃபெக்டும் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அல்லாஹு தஆலா பாவம் செய்தவர்களையும் பாவம் செய்கின்றவர்களை பார்த்து கொண்டிருந்தவர்களையும் அவருடைய பாவத்தை பாவமாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டாதவர்களையும் தான் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான். அன்பான உறவுகளே, இதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உவமானம் சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் ஒரு கப்பலிலே பயணம் செல்கிறார்கள். அந்த கப்பலிலே 2 தட்டுக்கள் உண்டு. மேல் தட்டிலே இருப்பவர்களிடத்திலே தான் கீழ்த்தட்டுக்குள்ளவர்களுக்குரிய நீர் இருக்கிறது. கீழே இருக்கிறவங்க மேலே தான் தண்ணி எடுக்கணும். கீழே உள்ளவங்க மஷூரா பண்றாங்கன்னு தெரியுமா? நாங்க அடிக்கடி மேலே போய் அவங்கள்ட்ட தண்ணி கேட்டு டிஸ்டர்ப் பண்றதை விட கப்பலுக்கு அடியில் ஒரு ஓட்டையை போட்டோம்னா எங்களுக்கு தண்ணி வந்துடும், பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவங்க முடிவு செய்து அந்த தண்ணி எடுக்கிற அவர்களுடைய முடிவை மேலுள்ளவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அனைவரும் சேர்ந்து அழிய வேண்டி வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மேல் உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களை தடுக்கவில்லை என்றால் அழிந்து விடுவார்கள், அவர்கள் இவர்களை தடுத்தால் அனைவரும் பாதுகாப்பு பெறுவார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். இது எதற்கு தெரியுமா? அன்பான உறவுகளே, நாம் ஒரு ஹராம் நடக்கிறது, ஒரு பிழை நடக்கிறது, ஒரு மோசமான நிகழ்வு நடக்கிறது, சமூக சீர்கேடு நடக்கிறது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகங்கள், மஸ்ஜிதுகள், இமாம்கள், அதே போன்று ஊர் தலைவர்கள், கல்விமான்கள், இந்த ஊர் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் அந்த தவறுகளை ஏறிட்டும் பார்க்காதவர்களாக, எங்களுக்கு என்ன, அவன் தானே சீரழிஞ்சு போயிருக்கிறான், அவன் தானே கெட்டு போயிருக்கிறான், எங்கட குடும்பமா, ஏண்ட புள்ளையா, நாங்க சென்னா அவன் கேட்கவா போறான் அப்படின்னு சொல்லி நாம் அந்த பாவத்தை கண்டும் காணாதவர்கள் போல் இருந்தால் ஊருக்கு அவர்கள் மூலமாக ஒரு தண்டனை இறங்குகிற நேரம், அன்பான இஸ்லாமிய உறவுகள் என்ன நடக்கும் என்றால், யாரெல்லாம் கைகட்டி பார்த்து கொண்டிருந்தோமோ, எந்த பள்ளி நிர்வாகம் இதை செய்ய முடியாது என்று சொன்னார்களோ, எந்த தலைவர்கள் இதனை எங்களுக்கு செய்ய இயலான்னு சொன்னாங்களோ, எந்த வாப்பா ஏண்ட புள்ள இல்லைன்னு சொன்னாரோ அந்த வாப்பாவும் சேர்ந்துதான் அழிய வேண்டி வரும். அந்த நேரத்திலே நான் இந்த பாவத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது என்று யாருமே சொல்ல முடியாது. அன்பான உறவுகளே, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கப்பல்ல மேல் தட்டில் இருக்கிறவன் கீழ்த்தட்டில் உள்ளவனை தடுக்கணும். பாவம் நடக்க போகுது, அழிவு வரப்போகுது, அழிவுக்கான காரணம் அங்கு நடக்குது, நிறுத்தடும் என்றத மேலுள்ளவர்கள் முடிவு செய்யணும் என்பதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய மூடாக நமக்கு சொன்னார்கள். எனவே பாவங்கள் நடைபெறுகிற பொழுது அவைகளை தடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அழகிய முறையில் உபதேசம் செய்து ஊர் தலைவர்கள், மஸ்ஜித் நிர்வாகங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஊர்களில் நடக்கக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் சில வேளைகள்ல எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனுடைய பதுவா போதும் ஒரு ஊர் அழிகிறதுக்கு. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய பதுவா போதும். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு பாவம் நடக்கும், உதாரணமா ஒரு காணியில வேலி நாட்டுற விஷயத்துல ஒரு மனிதன் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறான் வைங்க, அந்த மனிதன் அநியாயப்பட்ட மனிதன் பள்ளி நிர்வாகத்தில் போய் சொல்றான், என்ன காணியில இவன் அநியாயமாக பிடிச்சிருக்கிறான், இதை கொஞ்சம் வந்து கேளுங்க என்று சொன்னால் நிர்வாகம் அதை கேட்கலன்னு வைங்க, இவன் பதுவா செய்து விட்டான் என்றால் அந்த பதுவா போதும் அந்த ஊருக்கு தண்டனையாக மாறுவதற்கு. சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? அந்த நிர்வாகம் வந்து கேட்கணும். ஊர் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கின்றவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை உரிய முறையில் சட்டத்தோடு நாங்கள் அணுகி எந்த முறையில் அவர்களுக்கு அந்த தீர்வை கொடுக்க முடியுமோ அந்த தீர்வை கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அதை நாம் பொருட்படுத்தவில்லை என்றால் அவன் பதுவா செய்து விட்டால் நிர்வாகத்துக்கு தான் பதுவா செய்வான். அந்த நேரத்தில் வரக்கூடிய தண்டனை நிர்வாகத்துக்கு மட்டும் வராது, அந்த மனிதனுக்கு மட்டும் வராது. எனவே நாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த செய்தியை சொன்னேன். வட்டி எடுக்கிறவன் மனிதன் இருக்கிறான், வட்டி எடுக்கிற ஒருவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஊர் நிர்வாகம் அதை கேட்க வேண்டும். இந்த பாவங்களை எல்லாம் கண்டும் காணாம இருந்து விட்டால்
இன்று எங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய சீரழிவுகளை பாருங்கள். பெண்களுடைய ஒழுக்கங்களை பார்க்க வேண்டும். பெண் பிள்ளைகள் கௌரவமாக கண்ணியமாக வளர்க்கப்பட வேண்டும். பாதைகளிலே சுற்றித் திரியக்கூடிய மிக மோசமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய இவ்வாறான அடிப்படையிலே அமைப்பிலே எங்களுடைய பெண் பிள்ளைகளை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. இவைகளை நாங்கள் ஊர்வாரியாக பார்க்க வேண்டும் சகோதரர்களே. தலைவர்கள், அறிவாளிகள், இமாம்கள், மஸ்ஜிதுகள் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி வேண்டுமானும் எந்த முறையில் வேண்டுமானாலும் அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கலாம். அந்த சோதனைகளிலே நான் தப்பித்து விடுவேன் என்று மாத்திரம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அதனூடாக பிடித்து விடலாம் என்பதனை கருத்தில் கொண்டு நானும் நீங்களும் உணர்வு பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை நமக்கு தந்து இந்த சோதனைகள் ஊடாக நாம் யார் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் இந்த சோதனைகள் என்ற செய்தியெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் நிறைய இடங்களில் நாம் பல சோதனைகளை கண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சோதனைகள் அழிவுகளை கொடுத்து அவர்கள் படுற கஷ்டங்களை எங்களுக்கு காட்டியிருக்கிறார். நானும் நீங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரியுமா? இந்த சோதனைகள் எல்லாம் வெறுமனே அல்லாஹ்வுக்கு நேரம் போகுதில்லை, இல்லாட்டி இந்த உலகத்தில் கொஞ்சம் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சோதனையை நமக்கு தருவது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் என்று சொன்னால், இந்த சோதனைகள் எல்லாம் எதற்கு வருகிறது என்றால் ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், இந்த சோதனைகள் எதற்கு வருகிறது என்றால் சூரத்து ஷூரா 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபா, ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்றால் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்ததுதான் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்களாக தேடிக்கொண்டதுதான். அல்லாஹ்க்கு உங்களை இப்படியெல்லாம் அழிக்கணும், உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை இல்லாமலாக்கணும் என்பதற்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. சில நேரங்களில் அன்பான உறவுகளே, நாம் பாவங்களை தடுக்கிறோம், பிழைகளை சுட்டிக்காட்டுகிறோம். அப்படி இருக்கும் பொழுதும் சில முஃமின்கள் அதற்கு அகப்பட்டு இறந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? நல்லவர்கள் அதிலே அழிந்து விடுகிறார்கள் என்றால், பாவிகளோடு சேர்ந்து பாவங்கள் செய்தவர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் அழிகிறார்கள் என்றால் வயஅஃபு அன் கஸீர், அல்லாஹு தஆலா நிறைய பேரை மன்னிச்சுற்றுவான். ஏன் அந்த மூமின்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்றால் துனியாவுடைய தண்டனை மிக இலகுவானது. மறுமையின் தண்டனை வைத்து பார்க்கிற பொழுது துனியாவுடைய தண்டனை மிக இலகுவானது. எனவே அந்த செய்த பாவங்கள் முஃமின்களாக இருந்தாலும் அவர்கள் சில நேரங்களில் செய்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை வழங்குவதற்குத்தான் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறு சோதனைகள் என்பதனை இதோட முடிச்சிட மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சுன்னாவை பாருங்க. அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், உலகத்தில் அல்லாஹு தஆலா வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை சோதிக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த சோதனை என்ற இந்த சுன்னா நடைமுறை இருக்கிறதே, இதனை வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறை ஏற்படுத்துவான். இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை அல்லது 2 முறை அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் சும்மலா யதூபூன, இப்படி சோதிக்கப்படுகிற நேரம் என்னென்ன பாவங்களில் நாம் இருந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் போன்ற இந்த விடயங்களை அந்தந்த மனிதர்கள் சிந்தித்து செயல்பட்டு அவர் தௌபா செய்து மீளவில்லை என்றால், சும்மலா யதூபூன, அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால், வலாஹும் யذكرون, அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அந்த சோதனைகளிலிருந்து படிப்பினை பெறவில்லை என்றால் இந்த அழிவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு சோதனைகளை கண்களால் கண்ட நானும் நீங்களும் நேரடியாக கிட்டத்தட்ட கம்பளை என்ற பகுதியிலே 2 மணி அளவிலே வெள்ளம் மூழ்கிறது. ஒரு பகுதியிலே 34 பேர் உயிரிழக்கிறார்கள் தங்களுடைய படுக்கைகளிலே. அவங்க அடிச்சிட்டெல்லாம் போகல, வீட்டுக்குள் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். அக்குரண அளவத்துக்கூட பகுதியிலே கிட்டத்தட்ட
54 பேர்கள் அல்லது 29 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இரவு 1 மணிக்கு அந்த மண் சரிவு நிகழ்ந்து அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். இதை போன்று மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் பல இடங்களிலே முழு ஊர்களும் அப்படியே, ஒரு சில இடங்கள் அப்படியே போயிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எப்படி தெரியுமா? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரமாட்டாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய தினம் சுபுஹ் தொழுகை ஜமாஅத்தோடு நாம் எத்தனை பேர் தொழுதோம்? அல்லாஹ் இவ்வளவு சோதனைகளை தருகிறானே, அல்லாஹ் மண்ணுக்குள்ளே எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் புதைத்து விட்டானே. அக்குரணை பகுதியிலே ஒரு மனிதர், அவருடைய ஜுவல்லரி தொழில் செய்து கொண்டிருந்த மனிதன், அவருடைய சொத்துகள் எல்லாம் வெள்ளத்தால் அடிபட்டு போகுமோ என்ற அந்த வெள்ள அனர்த்தம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பயத்தினால கடையில் இருந்த எல்லா நகையும் காசையும் 2 பேக்ல போட்டு எடுத்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்த மனிதர் 1 மணிக்கு அவரும் இல்லை, அவருடைய சொத்துகளும் இல்லை, ஆனா கடை பாதுகாப்பாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி அளித்தாண்டு பாருங்க. தண்டனை அல்ல, அது தண்டனை என்று நான் சொல்ல வரவும் இல்லை. நினைச்சு பாருங்க, 1 மணிக்கு அவர் கடையில அவருடைய அந்த செல்வங்களை வைத்திருந்தால் கடை பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. 1 மணிக்கு வீடும் இல்ல, அவரும் இல்ல, அவருடைய கடையில் இருந்த சொத்துகளும் இல்ல. சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் கூட நானும் நீங்களும் இன்னும் தொழவில்லை என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யவில்லை என்றால், தொழுகையில நானும் நீங்களும் கவனம் காட்டவில்லை என்றால், பொதுபோக்கான மனிதர்களாக நானும் நீங்களும் விருப்பமாக இருந்தால், பிள்ளைகளை மஸ்ஜிதுகளுக்கு அனுப்பி தொழுகையில ஈடுபடுங்கள் என்ற அந்த கட்டளையை இடாத பெற்றோர்களாக இருந்தால், வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை நேரத்துக்கு தொலை வைக்கக்கூடிய தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய கணவனாக நானும் நீங்களும் இல்லை என்றால் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நடந்தும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இந்த பயம் வரவில்லை என்றால், அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த எச்சரிக்கை பயத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், நானும் நீங்களும் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே வாழ்க்கையை தான் ஃபிரௌன் வாழ்ந்தான் என்பதனையும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவ்வளவு சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்தான். தவளைகளால் சோதித்தான், பேன்களை கொண்டு சோதித்தான், அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டினான். ஆனால் அந்த பனு இஸ்ரவேலர்கள் திருந்தவில்லை. அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான். அந்த சமூகம் திருந்தவில்லை. இன்றும் அந்த யூத நசாரா சமூகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை போன்று நானும் நீங்களும் இதே உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரே ஒரு விஷயம் சகோதரர்களே, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம் என்ற ஒரே ஒரு தைரியம், இது மட்டும் என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நாங்க வெறுமனே நாவினால சொல்லிவிட்டு உள்ளத்தில் ஆழமான ஈமானிய உறுதியோடு சொல்லி அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா எப்படி சரி சொர்க்கம் போகிறோம்னு தான் நினைக்கிறோம். ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். மறுமையின் ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 50,000 வருடத்திற்கு சமம் சகோதரர்களே. மறுமையின் ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 50,000 வருடங்களுக்கு ஒரு நாள் அங்க சமம். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு அவன் எப்பொழுதாவது சுவர்க்கம் செல்ல முடியும் என்றிருந்தால், உண்மையும் அதுதான். அவன் செய்த பாவங்களுக்கு 1 வருஷம் அவனுக்கு தண்டனை வைங்க, இல்ல 1 நாள் வைங்க. 50,000 வருஷம் அவன் நரகத்தில் இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, தாங்க முடியுமா? சிம்பிளா நினைச்சு கொண்டிருக்கிறோமா? கையில ஒரு புண்ணு, ஒரு காயம் ஏற்பட்டால் தாங்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கையோ காலோ விரலோ போனா தாங்க முடியாது. கண் பார்வை இல்லை என்றால் எங்களால் பொறுக்க முடியாது. எங்கட உடம்பில ஏதாவது ஒரு காய்ச்சலோ தலைவலியோ ஏற்பட்டால் தாங்க முடியாது. கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயால் எவ்வளவு அவதிப்பட்டார்கள் என்பதனை கண்கூடாக கண்டவர்கள் நாங்கள். இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் நரக வேதனையை 50,000 வருடம் ஒரு மனிதனுக்கு தாங்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. உணர்வு பெறுவோம். அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகளால் நானும் நீங்களும் படிப்பினை பெறுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம், எங்களுடைய வீடுகளிலே தொழுகையை ஏற்படுத்துவோம், இஸ்லாமிய சிந்தனையை ஏற்படுத்துவோம், எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதர்களாக மாறுவோம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா யாரோ ஒரு சமூகத்தை, யாரோ ஒரு மனிதனை எங்கேயோ ஒரு இடத்தில்
சோதனையை இறக்கி படிப்பினையை தந்திருக்கிறான் என்றால், படிப்பினை பெறாத நிலையில் இந்த நேரத்தில் கூட சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹுடைய சிந்தனையில் இருந்து, அல்லாஹுடைய சோதனையிலிருந்து அச்சமற்றிருக்கிறோம் என்று சொன்னால், என்னையும் உங்களையும் போன்ற நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹுடைய சோதனைகளை பயந்து கொள்வோம், அல்லாஹுடைய தண்டனைகளை பயந்து கொள்வோம். இவ்வாறெல்லாம் பயந்து இந்த ஜும்ஆ முடிந்து வெளியே செல்கிற நேரம் என்னுடைய உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது சகோதரர்களே. அப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ்வோடு, அல்லாஹு தஆலாவுடைய மஸ்ஜிதுகளோடு, அல்லாஹுடைய தீனோடு, அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாக்களோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்வோம் என்ற உணர்வை நானும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்வோம். மரணிக்கிற நேரம் நானும் நீங்களும் தூய்மையான ஆன்மாக்களாக இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செய்த ஒரு துஆ தான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பிரட்டுகின்ற ரப்பே, என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று நபி அவங்க துஆ செஞ்சாங்க. எனவே அந்த தஸ்பீத்தோடு, அந்த உறுதியோடு, மார்க்கத்துடைய அந்த பற்றோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் இந்த பூமியை விட்டு நல்ல ஒரு ஆன்மா பிரிந்து விட்டதே என்ற ஒரு கவலையோடு போகக்கூடிய நல்ல ஆன்மாக்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில்